முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுக்கிணங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் முழுவீச்சில் வழங்கப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர், அத்தமனூர் பகுதிகளைச் சேர்ந்த 556 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளையும் 573 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு ப. தனபால் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் விவசாயிகளுக்கு 1,10,00,000 ரூபாய் வட்டியில்லா கடன்களை அமைச்சர் திரு ஆர். காமராஜ் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் 316 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளும் 316 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் திரு வி. மூர்த்தி வழங்கினார். திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் 789 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை தமிழக அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் வழங்கினார். திருச்சி தாயனூர் கிராமத்தில் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளையும் தார் சாலை அமைக்கும் பணியினையும் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் சு. வாளவெட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 144 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1129 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 755 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலயம் பள்ளியில் 100 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியில் 444 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளும் 427 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் சீர்காழியிலிருந்து ஓலைக்கொட்டாயமேடு மீனவ கிராமத்திற்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து துவக்கி வைக்கப்பட்டது. இதேபோல் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட அரங்கங்குடியில் இருந்து மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்தும் துவக்கி வைக்கப்பட்டது.